வந்தீங்கன்னா இந்த லெஃப்ட் டேர்ன் எடுக்கணும். எடுத்துட்டு ஒரே ஸ்ட்ரைட்டு தான், இங்கே இருந்து ஒரே ஸ்ட்ரைட்டு போகணும். வந்து இப்போ புதுசாக ட்ரெயின் வேறு விட்டுருக்காங்க அந்த இடத்துக்கு. இப்போ ட்ரெயின் போயிட்டுருக்கு பாருங்கள் வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷனுக்கு. ஃபஸ்ட்லாம் வேளச்சேரியோட க்ளோஸ் ஆகிடும், இப்போ தாண்டியே ட்ரெயின் விட்டுறாங்க, போது வருது பாருங்கள். மாதம்பாக்கம்லேருந்து ஸ்ட்ரைட்டாக ஆகணும்னா இங்கே சப்வே ஒன்று இருக்கும், கீழே போகணும். ஸோ வந்தாச்சு, இதுதான் அந்த கடை பாருங்கள். வரும்போது இவ்வளோ கூட்டமாக இருக்குது. இப்போ 3 டோக்கன் கொடுத்துருக்காங்க. ஒன்று சிக்கனு, ஒன்று பீஃபு, தென் ஒரு முட்டைக்கான ஒரு டோக்கன் வாங்கியிருக்கேன். பீஃப் ஒன்று வாங்கியிருக்கோம். பீஃப் நான் வந்து ஆல்ரெடி சாப்பிட்டேன், பசி செம்ம பசி. ஸோ இப்போ நான் ஒன்றா சாப்பிட்டு பார்த்துட்டு நான் ரிவ்யூ சொல்கிறேன், சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். பீஃப் வந்து நல்லா குக் ஆகிருக்கு, பட் ஃப்ரெஷ்ஷாக ஒன்றும் தெரியல. இங்கே பாருங்கள், நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கு. ஓகே தான், நல்லா ஆவரேஜான ஒரு பிரியாணியாக இருக்குது. ரேட் வந்து 120க்கு பீஃப் கொடுக்கலாம். பீஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. பீஃபு கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 பீசஸ் இருந்துச்சு. ஓகே, சிக்கன் ட்ரை பண்ணி பார்த்து சொல்கிறேன். பாருங்கள், சிக்கன் வந்து 1 2 3 பீஸ் இருக்குது. தென் ஒரு 65 பீஸ் வச்சுருக்காங்க. ஒரு முட்டை நான் எக்ஸ்ட்ரா வாங்கினேன், எக்ஸ்ட்ரா 10 rupees ஒரு முட்டைக்கு. இப்போ வந்து லைட்டாக முட்டை எடுத்து இதில் வச்சு ஆனியன் லைட்டாக வச்சு லைட்டாக எடுத்து ஒரு பெரிய பைட்டாக போயிடலாம். சிக்கன் நெக்ஸ்ட் ட்ரை பண்ணலாம், சாப்பிட்டு சொல்கிறேன். பசிக்குது பயங்கரமாக. நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சிக்கனும் நல்லா குக் ஆகிருக்கு, பீஃப் மாதிரி. எங்கே வாங்க அப்படியே நல்லா மாவு மாதிரி குக் ஆகிருக்கா. டேஸ்ட் நல்லா இருக்கு, சாப்பிட்லாம். 120க்கு ஒர்த்து தான். சாப்பிட்டு ஒரு தம்ஸ்அப். இது நம்ம சின்ன வயசில் குடிச்சிருப்போம், 12 ரூபா. இப்போ திரும்பி ஸ்டாக் பண்ணிடுறாங்க. அதே ஃப்ளேவர். சாப்பிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா மெட்ரோ பிரிட்ஜு கட்டிகிட்டு இருக்காங்க. செம்ம ஹைட்டாக கட்டுறாங்கப்பா இந்த பிரிட்ஜு, ரொம்ப ஹைட்டாக இருக்குது. பாதி கட்டிகிட்டு தான் இருக்காங்க. சரி, போயிட்டு ஒரு தூக்கத்தை போடுவோம். தூங்க என்னது, அடுத்த பிளாக்கில் சந்திப்போம். பாய்.